மாரடைப்பு காரணமாக சென்னையில் உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜி தமது தாயின் ஆசைக்கு இணங்க கோயில் ஒன்றை புனரமைத்து அதற்கு கடைசி வரை பணி செய்து வந்தார் என்று அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உருக்கத்தோடு தெரிவிக்கின்றனர். பிரபல வில்லன் நடிகரும் நடிகர் முரளியின் சகோதரருமான டேனியல் பாலாஜி திடீர் என மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இந்த செய்தி திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவர் கோயில் ஒன்றை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி பணி செய்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. ஆவடி அருகே உள்ள போலீஸ் செக் போஸ்ட் அருகே ஸ்ரீ ரக்துல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் என்ற கோயில் உள்ளது. சிதிலமடைந்து கிடந்த அக்கோயிலை தமது தாயின் ஆசைக்கு இணங்க புனரமைத்து புதுப்பித்துள்ளார் டேனியல் பாலாஜி. மேலும் அதற்கு கும்பாபிஷேகமும் நடத்தியுள்ளார். கோயில் புனரமைப்பின் போது பெயிண்டிங் வேலைகளை அவரே செய்ததாக கூறுகிறார்கள் அக்கம் பக்கத்தினர். கோயில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாயிருந்தாலும் டேனியல் பாலாஜி குடும்பத்துடன் 2 நாட்களுக்கு முன்னரே வந்திருந்து பங்கேற்பார் என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த மக்களோடு நெருக்கமாக பழகியதோடு மட்டுமின்றி பலரின் படிப்பு செலவுகளையும் டேனியல் பாலாஜி கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டேனியல் பாலாஜியின் மறைவு தங்களுக்கு பேரதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் கூறும் வேளையில் அதை கூட வாய்விட்டு கூற முடியாதபடி தனித்து நிற்கிறது அவர் புனரமைத்து ஆசையாய் பராமரித்து வந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்.